வணக்கம் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்ன்றது ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஆல்ரவுண்டர் பைக் எடுக்குன்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா வச்சிங்களா, இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்டில் வர எல்லா பைக்ஸுமே மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் விஷயம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட இருக்கும். அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் அந்த வண்டியோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கான நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும். அது இல்லாமல் உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணும். இது எல்லாத்துக்கும் மேலே குறிப்பிட்ட அந்த ஒரு பட்ஜெட்குள்ளே வரும் இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்டில் இருக்க எல்லா பைக்குகளும். அதனாலே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்ன்றது நிறைய காம்படிஷன், அது இல்லாமல் நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் இன் 150 to 160 சிசி செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ பார்ப்போம். முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த கிளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 150. அவங்க இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த சுசுகியோட ஜிக்ஸர் SF 150 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். பட் இருந்தும் இதை ஏன் 5th பிளேஸில் போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அதை அப்படியே நம்ம வீடியோவோட தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதனுடைய ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் அக்ரெசிவ் ஸ்டைலிங்கோட வரக்கூடிய நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைனை தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா இதில் உங்களுக்கு ஒரு 155 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்கு. ஒரு ஏர் கூல்டு சிஸ்டம்ன்றது நீங்கள் ஹைவேஸில் கொஞ்சம் லாங் போகிறீங்கப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நார்மல் ஸ்பீடில். பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் நிறுத்தி ஓடுறீங்கப்போ அந்த ஒரு ஃபுல்லி ஃபேட் சிஸ்டத்துக்கும் அந்த ஒரு வண்டி 150 சிசின்றதுனால கொஞ்சம் லைட்டாக ஹீட்டு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அந்த ஒரு ஏர் கூல்டு சிஸ்டத்தில் ப்ராப்ளம். பட் நீங்கள் லாங் போகிறீங்கப்போ அந்த அளவு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு கூலிங்காகவே மெயின்டைன் பண்ணுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், இந்த இன்ஜினோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு, பட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. ஓவரால் இன்ஜின் பற்றி சொன்னால் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 13.4 bhp ஹவர்ஸும் 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு சிட்டி ஃபோக்கஸ்டான ஒரு பவர். உங்களுக்கு ஹைவே யூஸுக்கு லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் அதான் அந்த ஒரு நார்மலான சிட்டி யூசேஜுக்கு ஒரு பெட்டரான ரோடு அப்பியரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு டாப் அண்ட் ஸ்பீடு, கொஞ்சம் ஹை ஸ்பீட் மேனவபிலிட்டி, அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ அந்த இடத்துல இந்த வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த ஒரு இன்ஜினில் கம்மி தான். இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு மிட் ரேஞ்சில் தான் நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்குன்றனால அந்த ஒரு சிட்டியில் டப்னு கட் பண்ணி ஒரு நல்ல பிக்கப் எடுக்கிறதுக்கு வேணால் இந்த ஒரு வெஹிக்கிள் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த டாப் ஸ்பீட் அதெல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறோம். 125 km/h இது ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி ஒரு சில மைலேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடியும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடும். பிரேக்கிங் பைட்லாம் ஓகே தான், பட் டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்து வந்துருக்கலாம். இந்த வெஹிக்கிளில் வெறும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த வெஹிக்கிளை வந்து இந்த நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸுக்கு வர வச்சதுக்கான காரணம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 148 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் வெயிட் பொறுத்தளவுக்கு 795 mm கிட்ட வரைக்கும் வருதுப்பா. ஓரளவு வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரியலி ஈஸியாக தான் இருக்கும். சீட்டிங் பொறுத்தளவுக்கு ரைடர் சீட் ஓகே, பட் பில்லியன் சீட்டு ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக்குக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங். பேசிக் மாடல் உங்களுக்கு ஆன் ரோடு 1,66,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,84,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த 84,000 வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வரும். அப்படின்றப்ப அந்த ஒரு ப்ரைஸிங்கு இது ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பட்ஜெட்டோட பல்சர் N160. ஆமாங்க, இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட் அப்பியரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயம் இந்த பஜாஜ் பல்சர் N160ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி சூப்பராகவே இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியை ரைடிங் போர்ஷன், சீட்டிங் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு ஆல்ரவுண்டர் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு, நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸு, பட் ஸ்பிளிட் சீட் மட்டும் தான் இந்த ஒரு வெஹிக்கிள். அந்த ஒரு விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அதுலேயும் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு போதுமான லெவல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, பிளா பிளா பிளா, அவ்வளோதான் விஷயம். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு
இதில் உங்களுக்கு ஒரு 164.82 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் இல்லை ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல்டுன்றப்போ இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஓகேவான ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 15.68 பிஹெச்பி ஆஃப் பவர் சிம் 14.65 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு லோ அண்ட் மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டு பவர் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு சிட்டி பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறதுல டவுட்டே கிடையாது. நல்ல ஒரு அந்த ஒரு இனிஷியல் பிக்கப் இந்த ஒரு வெஹிக்கிளில் ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஒரு லோ அண்ட் பவர் 2 வால்வ் இன்ஜின் வேறு இல்லையா, அதனால் உங்களுக்கு அந்த ஒரு சிட்டி மேனவபிலிட்டியும் ஃப்ளிக்கபிலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 120 km/h வரைக்கும் ரீச் பண்ணியிருந்தாங்க. டாப் எண்டில் அவ்வளோதான் கொடுக்கும், ஏன்னா இது வந்து ஒரு 2 வால்வ் இன்ஜின். அது வந்து நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் லோ அண்ட் ஃபோக்கஸ் பவர் தான் ஆஃபர் பண்ணும். டாப் எண்டில் 2 வால்வ் இன்ஜின் அந்த அளவுக்கு பெட்டர் ஸ்டெபிலிட்டி இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 45 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப இதுலேயும் நிச்சயமாக நீங்கள் ஒரு பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரேக்கிங் சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி அதேமாதிரி உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான். பட் டுவெல் சேனல் ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டுவெல் சேனல் போனால் நல்லா இருக்குன்றது என்னோட ஒரு சஜஷன். பிரேக்கிங்லேயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 152 kg சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 795 mm சீட் ஹைட்டு. வண்டியோட வெயிட்லாம் உங்களுக்கு ஹேண்டலிங்க்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,47,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அதாவது அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மாடல் வேணுன்றப்ப அது வந்து உங்களுக்கு 1,78,000 வரைக்கும் வருது. இல்லை எனக்கு ப்ளூடூத்லாம் வேணாம், எனக்கு நார்மலே டுவெல் சேனல் ஏபிஎஸ் வரைக்கும் போதும்னு நினைக்கிறீங்க, அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வெஹிக்கில் வந்து வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் அதிகம், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V ஆமாங்க. இந்த ஒரு செக்மெண்ட்டில் சொல்ல போனால் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அதாங்க அண்டர் ரேட்டடாக இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து நல்ல ஒரு மாஸ்குலரான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸ்போர்ட்டினஸ் வந்து நல்லா இருக்குது பார்க்க. பட் உங்களுக்கு எப்படி இந்த வண்டியோட டிசைன் ஃபீல் ஆகுதுன்றதை சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தோன்னே நல்ல ஒரு மாஸ்குலராக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் ரோட் அப்பியரன்ஸோட இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுவீங்க. பட் ஓவரலாக டிசைன் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு மாடர்னாக இனோவேட்டிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் ஒரு ப்ளூடூத் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து அந்த ஒரு ட்ராக் டைப் மாதிரி, அது இல்லாமல் பின்னாடி வந்து அந்த ஒரு எமர்ஜென்சி பிரேக் அலாட், அதான் நீங்கள் சடனாக பிரேக் அடிக்கிறீங்க இப்போ பின்னாடி ரியர் லைட்டும் அந்த இண்டிகேட்டரும் தொடர்ந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது மூலமாக பின்னாடி வரவங்க தெரிஞ்சுக்கலாம், ஓ இவங்க பேனிக் பிரேக் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சர். இது மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இந்த வண்டி சூப்பராகவே லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் வந்து உங்களுக்கு ஒரு 160 சிசிக்கான 4 வால்வ் ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 16.6 பிஹெச்பி பவர் சிம் 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த ஒரு செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு 0 to 60 0 to 100 இந்த வெஹிக்கிள் தான். 160 சிசி அந்த ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல் செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட்டு 0 to 60 அண்ட் பெஸ்ட்டு 0 to 100ன்றப்ப பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அந்த ஒரு மிட் ரேஞ்சில் டாப் எண்டில் வந்து ஒரு டாப் ஸ்பீடு ஒரு 115 km/h தான். ரொம்பலாம் டாப் எண்டில் ஒன்றும் சொல்ல முடியல. அந்த ஒரு சிட்டி மேனபிலிட்டிலையும் அந்த ஒரு சிட்டி ஃப்ளிக்கபிலிட்டிலையும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹேண்டலிங்கும் ப்ரொவைட் பண்ணுது. அதுக்கேற்ற ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அந்த ஒரு இனிஷியல் பிக்கப்பில் ரியலி ரொம்பவே சூப்பர் இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160 4V. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 46 km இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் பண்ணிங்கன்னா இதுவும் ஒரு பெட்டர் மைலேஜ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மைலேஜில் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சு, பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸே ஆஃபர் பண்ணுது. டாப் எண்டில் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பிரேக்கிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு. இப்போ உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் உண்டு. ஆமாம், அப்போ அது உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான், இப்போ டுவெல் சேனல் ஏபிஎஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 144 kg சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 795 mm அப்படின்றப்போ உங்களுக்கு வண்டியோட வெயிட்டும் ரீலி இந்த இடத்துல கம்மின்றப்ப உங்களுக்கு வண்டியோட ஹேண்டலிங் ரொம்பவே ஈஸியாக இருக்க போது இந்த ஒரு இடத்துல. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,58,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,70,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு ஒர்த்தான வெஹிக்கிள் தான். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம்.
இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட MT-15 வெர்ஷன் 2. இதில் நீங்கள் R15 கூட எடுத்துக்கலாம். ரெண்டும் சேம் இன்ஜின் தான், ரெண்டுமே ஒரே அளவுக்கான ஒரு விஷயங்கள் தான் ஆஃபர் பண்ணுது. பட் டிசைன் மட்டும் மாறுது, ப்ரைஸிங் கொஞ்சம் மாறுது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம யமா R15 இந்த லிஸ்டிங்கில் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்ப்பா இந்த வெஹிக்கிளை செகண்ட் பிளேஸில் போட்டால், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 150 to 160 செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக வரும். இதை ஃபஸ்ட் பிளேஸ்லேயே போடலான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஃபஸ்ட் பிளேஸில் போடலாம் தான். பட் என்னதான் இந்த வண்டி வந்து இந்த செக்மெண்ட்டில் எல்லா விஷயத்துலையும் சூப்பராக இருந்து பர்ஃபார்மன்ஸ்லையும் இந்த செக்மெண்ட்டை விட்டு அடுத்த செக்மெண்ட்டில் இருக்கிற பைக்கை அடித்தாலும் பட் இவங்க ப்ரைஸிங் விஷயத்தில் இந்த செக்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் இப்போ ஃபோர்த் பிளேஸு அதான் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஏன்னா வச்சுக்கலாம் இந்த வண்டி ஆன் ப்ரைஸிங் பேசிக் மாடலே உங்களுக்கு 2,09,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,15,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கிறது ரியலி எக்ஸ்பென்சிவ் தான். பட் இந்த வெஹிக்கிள் அதுக்கான விஷயங்கள் கெயின் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அது இல்லைன்றது லைனாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட இன்ஜின் தான் இந்த வண்டியோட மெயின் மேட்ரு. இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 155cc-க்கான 4-valve VVA டெக்னாலஜி உள்ள ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். அதுவும் இல்லாமல் அதோடைய ஒரு 6-speed கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. அந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.16 bhp hours in 14.1 Nm ஆஃப் டார்க் வருது. டாப் ஸ்பீடு ஒரு 130 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வண்டி எவ்வளோ போகும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு மேலேயும் போகுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 48 km இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லையும் பெஸ்ட்டாக இருக்குது, மைலேஜ்லையும் பெஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டும் பெஸ்ட்டாக இருக்குன்றப்ப தான் இந்த ஒரு இன்ஜினை வந்து நிறைய பேர் இந்த ஒரு செக்மெண்ட்டில் விரும்பி எடுக்கிறதுக்கான ரீசனே. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, டுவெல் சேனல் ABS வித் அந்த ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்ற மாதிரி அந்த ஒரு டாப் நாச்சான ஃபீச்சர்ஸுமே கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிரேக்கிங் பைட்டுமே சூப்பராக இருக்கும். ஓவராலாக இந்த ஒரு செக்மெண்ட்டில் இதோடைய ப்ரைஸிங் அதிகமாக இருந்தாலும் இது ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பார்க்குறது ஒரு 160cc செக்மெண்ட், ப்ரைஸிங்கும் கொஞ்சம் மனசில் வச்சுருக்கோன்றதுனால தான் இதை நான் செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபைனலாக ஃபர்ஸ்ட் பிளேஸை பார்க்கலாம். லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164V. ஆமாங்க, இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டுன்னு வந்துட்டு இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் வெஹிக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR தான் உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான டோனில் வரக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை டிவிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்லா இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. அது இல்லாமல் கலர் ஸ்கீம்ஸ் பொறுத்தளவுக்கும் அந்த ஒரு வெஹிக்கிளோட ஸ்போர்ட்டினஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம்ஸும் கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷயமும் ஓகே தான். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மார்ட் கனெக்ட் வேரியன்ட் போகிறீங்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவ் இல்லாமல் அந்த ஃபோனில் நீங்கள் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். அப்படின்றப்ப ஃபீச்சர்ஸ்லேயும் உங்களுக்கு குறை இல்லை. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு மெயினாக இந்த வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 160cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve-க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின். அது இல்லாமல் இந்த இன்ஜினோட ஒரு 5-speed கியர் பாக்ஸும் பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சும் சேர்ந்த இன்ஜின். இந்த பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 17.31 bhp hours 14.73 Nm ஆஃப் டார்க் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா வச்சுங்களேன் ரியலி இந்த ஒரு 160cc ஆயில் கூல் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால் அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 204V பர்ஃபார்மன்ஸ் தான். எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா டாப் எண்டில். ஆமாங்க, டாப் எண்ட் பொறுத்தளவுக்கு ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கேம் பிளேயராகவே இருக்கும். டாப் ஸ்பீடு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 114 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் வண்டியால் ரியல் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு 120 above கூட போகிறப்ப பர்ஃபார்மன்ஸ் ரியலி சூப்பராகவே இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருப்போ 45 kmpl to 50 வரைக்கும் வரலான்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப சூப்பர் தான். அதுக்கு பட் ஆனால் நீங்கள் நல்ல டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு தொடர்ந்து வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான், வித் டுவெல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனலும் இருக்குது. பட் பிரேக்கிங் மட்டும் இந்த ஒரு செக்மெண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக மித்த பைக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிரேக்கிங் பைட்டு மட்டும் லைட்டாக ஃபீல் கம்மி. பட் இருந்தாலும் ஓகே, அதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 144 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 800 mm. சீட் ஹைட் மட்டும் லைட் ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,48,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,66,000 வரைக்கும். இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான 160cc வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்டிங் வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த லிஸ்ட் டாப் 5 உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.